ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி சேலம் கே. சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படி எதையாவது நீங்கள் பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 10 இயர் சேலஞ்ச் எவ்வளவு வைரலாக பரவிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களோ உங்களுடைய நண்பர்களோ தற்போது எடுத்த புகைப்படத்தோட 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படத்தையும் இணைத்து பகிர்ந்து கொண்டு இருக்கலாம். முதல்ல இந்த பதிவுகள்ல எந்த தீங்கும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. விளையாட்டுத்தனமா தான் எல்லாருமே பதிவிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமூக ஊடகங்கள்ல வைரலாகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிச்சயம் ஏதோ ஒரு வைரஸ் ஒண்ணு இருக்கும். ஏதாவது தொழில் யோசனைகள் சார்ந்து இந்த படங்களை அவங்க சேகரிக்கலாம். ஒரு தரவு வங்கி டேட்டா கலெக்ஷன் தயாரிப்பதற்காக உங்கள் பழைய மற்றும் புதிய புகைப்படங்கள் வேண்டுமென்றே கேட்கிறார்களா? இதற்கு பின் ஏதேனும் சதி திட்டம் இருக்கா? ஃபேஸ்புக்கோட சூழ்ச்சியா? இதிலிருந்து நாம தள்ளி இருக்கணுமா, இல்ல புகைப்படங்களை பதிவிடலாமா? இந்த புகைப்படங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஃபேஸ்புக்ல பதிவேற்றப்பட்டது தானே. ஏற்கனவே ஃபேஸ்புக்ல இருக்கிற ஒரு புகைப்படம் தற்போது அதனால் என்ன ஆபத்து வந்து விட போகிறது? இத்தகைய வியாபார கும்பலிடம் சிக்காமல் இருக்க என்ன செய்வது? இப்படி உங்களுக்கு பல கேள்விகள் எழலாம். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடியதாக இந்த வீடியோ நிச்சயமா இருக்கும். நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய அத்தனை வினாக்களுக்கும் விடை கிடைக்கும். இந்த 10 இயர் சேலஞ்ச் பங்கு கொள்றவங்க 2009ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தன்னுடைய புகைப்படத்தையும் இந்த வருஷம் 2019ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் சேர்த்து இணைத்து தங்களுடைய பக்கத்துல வெளியிட்டுக்கிட்டு வராங்க. அதுதான் வெளியிட வேண்டும், அதுதான் சேலஞ்ச். இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட எல்லா நாடுகளை சேர்ந்த பிரபலங்கள், பொதுமக்கள், சாதாரண ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்கள் என எந்த விதமான வரையறையும் இல்லாம பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய புகைப்படத்தை 10 இயர் சேலஞ்ச் என்ற ஹேஷ்டேக்கோடு வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில ஃபேஸ்புக் நிறுவனத்தால பல கோடி பயன்பாட்டாளர்களுடைய முக மாற்ற அடையாளம் சார்ந்த தரவுகளை திரட்டி முகமறிதல் தொழில்நுட்பத்தை ஃபேஷியல் ரெகக்னிஷன் மேம்படுத்திக் கொள்வதற்காக செய்யப்படுற சூழ்ச்சி தான் இது. அவர்களுடைய சூழ்ச்சி பிரச்சாரம் தான் இதுன்னு நிறைய பேர் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டு வராங்க. மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமான வளர்ச்சியை அடையும் பொழுது ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தலாக மாறுவதை போன்றே மின்னணு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் மனித குலத்துக்கு மிக பெரிய சவாலா தான் இருந்துகிட்டு வருது. எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட மொழியையோ பாடத்தையோ அடிப்படையிலிருந்து பயிற்றுவிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தையோ மென்பொருளையோ அல்லது செயலியையோ உருவாக்கும் பொழுது அது சார்ந்த தரவுகள் கணினியில நம்ம பதிவிட வேண்டியது அவசியம். குறிப்பிட்ட உங்களுடைய புகைப்படம் ஃபேஸ்புக்ல ஏற்கனவே இருக்கிறது உண்மைதான். ஆனா அது எங்கேயோ இருந்தது. இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீங்க உங்க புகைப்படத்தோட பழைய புகைப்படத்தையும் வைக்கிறீங்க. இது மாதிரி செய்யும் போது இதுவரை சமூக வலைத்தளங்கள்ல இல்லாத புதிய தரவுகளை நீங்க உருவாக்குறீங்க. இதை சைபர் கிரிமினல்கள் தவறா பயன்படுத்த முடியும். அதனால இது மாதிரியான சவால்களை தவிர்ப்பது அவசியம். ஏன்னா நீங்க உங்க புகைப்படத்தை பகிரும் பொழுது நிறுவனங்களுக்கு உங்களுடைய பழைய மற்றும் முக்கியமான தகவல்களை நீங்களே தரீங்க. மேலும் எந்த அளவுக்கு அதை தவறா அவங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தவறா அவங்க பயன்படுத்தலாம். ஃபேஸ்புக் இதை எந்த வகையிலும் பயன்படுத்தவில்லை. மற்றவங்க பயன்படுத்த கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்க ஆஃப் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஃபேஸ்புக் ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. ஆனா 10 இயர் சேலஞ்ச் குறித்து மட்டும் இல்லாம சமீபத்துல இந்த மாதிரியான விளையாட்டுகள், மீம்கள் பெரும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ஏதோ செய்துக்கிட்டு வராங்க. இதோட மெயின் திட்டம் என்ன அப்படின்னா தரவுகளை சேகரிக்கிறதா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய உங்க புகைப்படத்தின் மூலமாக உங்களுடைய பல தரவுகளையும் இவர்கள் திருடி கொண்டுதான் இருக்காங்க. இந்த சவால் ஒரு ஒன் டைம் பாஸோ அல்லது கேளிக்கையோ இல்ல. இதிலிருந்து விலகி இருப்பதே நண்பர்களுக்கு நல்லது. இது நம்ம அச்சப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னா ஆமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதனால் ஏதும் தீங்கு ஏற்படுமா என்று சைபர் கிரைம் சட்ட வல்லுநர் திரு பவன் டக்கலை பிபிசி நிறுவனம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர்கள் சொன்னது, ஆமாம், சைபர் கிரிமினல்கள் இதனை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. 10 ஆண்டுகள் பழைய புகைப்படத்தை சமூக ஊடகத்துல பகிர்வதனால என்ன பிரச்சனை என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர், இந்த புகைப்படங்களை தவறா பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் எதுவும் இல்ல. ஆனா இவ்வளவு நாட்களாக கிடைத்திராத பழைய புகைப்படம் இப்ப கிடைச்சுக்கிட்டு வருது இல்லையா? மக்கள் அவர்களாகவே விரும்பி கொடுக்கறாங்க. இந்த புகைப்படங்கள் சமூக ஊடகத்துல பகிரப்படும் பொழுது அதை மார்க் செய்து மாற்றலாம். உங்களை
இலக்காக அவங்க ஆக்க முடியும். ஆனா Facebook ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்திற்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? ஃபேஷியல் ரெகக்னிஷன் குறித்து உலகம் முழுவதும் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனை வச்சு 10 ஆண்டுகள்ல எந்த அளவிற்கு வடிவம் மாறியுள்ளது என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும்னு திரு டக்கல் அவர்கள் சொன்னாரு. திரு டக்கல் மாதிரியான நிபுணர்களுடைய எச்சரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் இது ஒரு சாதாரண படம் தானே, இதை வைத்து நிறுவனங்கள் எவ்வாறு பலனடைய முடியும், மேலும் இதை எப்படி அவர்கள் பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு பலருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும். உலக அளவுல பிரசித்தி பெற்ற நாளிதழான வயட் இது குறித்து என்ன சொல்லுதுன்னா, யாராவது உங்களுடைய Facebook படங்களை ஃபேஷியல் ரெகக்னிஷன் அல்காரிதத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு இதை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷன் என்பது கணித முறைப்படி உங்களுடைய முக அமைப்பை கணக்கிட்டு தரவுகளை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு முறை. இந்த மாதிரியான சவால்கள்ல இருந்து உங்களுடைய முகம் உங்களுடைய வயது சார்ந்து எப்படி மாறிட்டு இருக்கு என்ற தகவல்களை அவர்களுடைய விளம்பரத்துக்கு அவங்க பயன்படுத்த முடியும். அதோடு மட்டும் இல்லாம மிக பெரிய அளவில் நடைபெறும் போராட்டத்துல கலந்து கொள்ளும் பல்லாயிரக்கணக்கானவங்களை வெறும் ஒரு ட்ரோன் புகைப்படம் காணொளி மூலமா கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு பயன்பட வாய்ப்பு இருக்கு. வயட் நிறுவனத்துடைய கருத்துப்படி இந்த முக ஆதாரங்கள் எந்த ஒரு தருணத்திலையும் காப்பீட்டுக்கான மதிப்பீடு மற்றும் உடல் நலன் சார்ந்த சேவைகளையும் பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. மேலும் நீங்க உங்களுடைய வயதை ஒப்பிடும்போது விரைவா முதுமை அடைகிறீங்க எனில் நீங்கள் அவர்களுடைய கம்பெனிக்கு தீனி போடுறவங்களா ஆகுறீங்க. ஒருவேளை இந்த தரவுகள் தீமைக்காக பயன்படுத்தப்பட்டா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபொழுது 3D பிரிண்டிங் மூலமா உங்களுடைய முகத்தை மார்பிங் செய்து முகத்தை உருவாக்கிவிட்டு கைபேசி உள்ளிட்ட முகத்தை கடவு சொல்ல ஃபேஸ் லாக் பண்ணிருக்கீங்க இல்லையா, முகத்தை கடவு சொல்ல கையாண்டிருக்கக்கூடிய கருவிகளை எளிதாக திறக்க முடியும். காவல்துறைக்கோ அல்லது வேறு ஏதேனும் நிறுவனத்துக்கோ இந்த தகவல்கள் கிடைக்கும் பட்சத்துல அவர்களுக்கு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களுடைய தரவுகள் மட்டும் கிடைக்காம குற்றச் செயல்களில் ஈடுபடாதவர்களுடைய தகவல்களும் அவர்களுடைய கைகளுக்கு போய் சேருது அப்படின்னு தகவல்கள் அவங்க சொன்னாங்க. சரி, இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த 10 year சேலஞ்ச் பிரச்சாரத்தின் மூலமாக Facebook நிறுவனம் உங்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி தரவுகளை திரட்டுகிறதா என்பது விவாதமா இருந்து வர வேளையில இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம்னு எளிமையா ஒரு வழி சொல்றேன். உங்களுடைய Facebook கணக்குல உள்ள போங்க, வலது மூலையில செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ் பகுதியினுடைய இடதுபுறத்துல ஃபேஸ் ரெகக்னிஷன் என்று இருக்கும், அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. கடைசியா Facebook உலாவும் புகைப்படம் காணொளியில உங்களுடைய அடையாளம் காண்பதற்கு விருப்பமா அப்படின்னு கேட்கும். இல்லை என்று குறிப்பிடுங்க. மேற்கண்ட செயல்பாட்டை மேற்கொள்றது மூலமா உங்களை பற்றிய தரவுகள் Facebookல இருந்து நீக்கப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கு. உடனே செட்டிங்ஸ் போங்க, இதை மாத்துங்க. சமூக வலைதளங்களில் வைரலாகும் செய்திக்கு பின் நிச்சயம் ஒரு வைரஸ் இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நண்பர்களே, நான் வேற ஏதாவது தலைப்புல பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டதுன்ற கமெண்ட்டையும் கீழே தெரியப்படுத்துங்க. விரைவில் வேறொரு வீடியோல சந்திக்கலாம்.